ஐயா துணை. அனைவருக்கும் வணக்கம். ஆதி பரம்பொருளாம் நமது இறைவன் ஐயா நாராயண வைகுண்ட சுவாமி அகிலத்திரட்டு அம்மானை என்கின்ற புண்ணிய வேத ஆகமத்தை பூவுலகில் வாழும் மனிதர்களாகிய நாம் அனைவரும் அறிந்து கேட்டு படித்து உணர்ந்து அதிலே ஐயா கூறியுள்ள மனித வாழ்வியல் நெறிமுறைகள் மற்றும் இறை வழிபாட்டு ஒழுங்கு முறைகளை நாம் ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையிலே கடைபிடித்து அதன் பயனாக நமது பாவ வினைகள் நீங்க பெற்று அறிவில் சிறந்தவர்களாகவும் அஞ்ஞானம் என்ற இருள் நீங்கி மெஞ்ஞானத்தை உணர்ந்து நற்சிந்தனை உடையவர்களாகவும் இறை அருள் கிடைக்கப் பெற்ற அருளாளர்களாகவும் சிறப்புடன் வாழ்ந்து அடுத்து வரவிருக்கின்ற பெரிய யுகமாகிய தர்மயுக வாழ்வாகிய மரணமில்லா பெருவாழ்வை அடைந்து ஐயாவோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு அகிலத்திரட்டு அம்மானே என்கின்ற ஆகமத்தை ஐயா நமக்கு அருளியுள்ளார்கள். நமது வழிபாட்டினுடைய பெயர் ஐயா வழி என்பதாகும். பரம்பொருளாகிய இறைவனை நாம் ஐயா என்று பணிந்து வணங்கி போற்றி துதித்து ஆராதிக்கின்றோம். ஐயா என்கின்ற வார்த்தைக்கு தந்தை என்று பொருள்படும் விதத்திலேயே நாம் இவ்வாறு அழைக்கின்றோம். தந்தை என்று அழைக்க வேண்டிய காரணம் என்னவென்றால், தேவலோக வாசிகளான தேவர்களைத்தான் மனிதர்களாக பூமியிலே பிறவி செய்துள்ளதாக ஐயா கூறியுள்ளார்கள். இதன்படி தேவர்களாகிய நம் அனைவரையும் சப்த மாதர்களை தாயாக கொண்டு தனது பிள்ளைகளாக ஐயா பூவுலகில் பிறவி செய்ததினால் நமக்கு தந்தை என்றும், நம் கண்ணால் காண்கின்ற மற்றும் காண முடியாத உலக படைப்புகள் அனைத்தையும் படைத்தவரும், மனிதன் உட்பட கோடான கோடி ஜீவராசிகளையும் படைத்து அவைகளுக்கான உணவு வகைகளையும் படைத்து அந்த உணவு வகைகளை எல்லாம் கருவில் இருக்கும் உயிர்கள் முதல் கல்லுக்குள் இருக்கும் தேரை வரை வேலை அறிந்து வழங்கி, அதாவது யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும், அதை எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுத்து உலக உயிர்கள் அனைத்தையும் பேணி வழிநடத்தி கொண்டிருப்பதாலேயே தந்தை ஐயா என்று நாம் வணங்குகின்றோம். உலக உயிர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையும் அவர்தான். தன்னால் படைக்கப்பட்ட கோடானு கோடி உயிரினங்களில் மனிதர்களாகிய நம்மை மட்டும்தான் 6 அறிவு உடையவர்களாக ஐயா படைத்திருக்கின்றார்கள். ஏனைய உயிர்களுக்கெல்லாம் அதிகப்படியாக 5 அறிவே வழங்கப்பட்டிருக்கின்றது. 6 அறிவு மனிதர்களுக்கு மட்டுமே வழங்கிய நோக்கம் என்னவென்றால், மனிதன் இப்பூவுலகில் வாழும் காலத்தில் தனது 6வது அறிவை பயன்படுத்தி இறைவனை அறிந்து அவன் மேல் அன்பு கொண்டு அவனை வணங்கி தன்னுடைய பூவுலக வாழ்வில் எல்லா விதமான நலன்களையும் அடைந்து அடுத்து வரவிருக்கும் தர்மயுக பெருவாழ்வை அடைய வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான். அத்தகைய மரணமில்லா பெருவாழ்வு மனிதர்களுக்கு எந்த அடிப்படையில் கிடைக்கப்படுகிறது என்றால், பூவுலகில் தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை முறையை பொறுத்துத்தான் பின்னாலே நமக்கு அந்த தர்மயுக வாழ்வு கிடைக்கப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய பூலோக வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும்? அத்தகைய பெருவாழ்வை அடைவதற்கு காட்டக்கூடிய வழிதான் இந்த அகிலத்திரட்டு அம்மானே ஆகும். இதனுடைய தொடர்ச்சி நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.